திரைப்படத்தின் இயக்குனர், ப்ரொடியூசர், கதாநாயகன் திரு பால்ராஜ் அவர்களை இத்திரைப்படத்தை பற்றி பேச அழைக்கிறேன். ப்ளீஸ் சார். வந்திருக்கிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் படத்துடைய கதாநாயகன், இயக்குனர், தயாரிப்பாளர். நான் இந்த கதை நான் ஆக்சுவலா எங்க யார்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு அண்ணன். நான் யார்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணல, நான் டைரக்ஷன் கோர்ஸ் படித்தேன். அதே போல யார்கிட்டையும் போயிட்டு வேலை கேட்கறதோ இல்லை யார்கிட்டாவது போய் வாய்ப்பு கேட்கறதோ எனக்கு பிடிக்காது. அதனால நான் என்னை தயார்படுத்திக்கிட்டேன். இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் போய் வாய்ப்பு கேட்டதில்லை. எந்த இதுலையும் நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிக்கணும்னு நினைச்சேன். அதனால எனக்காக நான் ஏற்படுத்திக்கிட்ட கதை தான் இது. நான் என்னை நான் மெருகேற்றிக்கிட்டேன். அது பெரிய கதை அது. அதனால நான் ஸ்ட்ரைட் ஹீரோ தான், நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்ற முடிவு பண்ணி தான் நான் இறங்கி இருக்கிறேன். இந்த கதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமான கதை. ஆக்சுவலா நான் நிறைய படம் பார்ப்பேன். நிறைய படங்களுடைய நிறைய படங்கள் நிறைய குறைகள் இருக்கும். இந்த கதை பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா நிறைய படத்தை பார்த்த அனுபவம் தான் இந்த கதை நான் இந்த படத்தை நான் நல்லா எடுத்திருக்கிறேன். கண்டிப்பா எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு. 1% கூட சந்தேகம் இல்லை இந்த படம் தோக்கும் அப்படின்னு. கண்டிப்பா சிறு திரைப்படங்களுக்கு ஒரு அதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுனா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு உந்துகோலா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ரசிகர்ஸையும் மீடியாக்களையும் திரையரங்கு உரிமையாளர்களும் சிறு படங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறேன். கண்டிப்பா இந்த படம் ஜெயிக்கும். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் திரைப்படங்கள் சிறு படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அது ஒரு மன வருத்தமா இருக்கு. அது திரையரங்கு உரிமையாளர்கள் கொஞ்சம் மனசு வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி சிறு படங்கள் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அளிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்குங்க. எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. வேற என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, நான் பேசுறேன். ஆக்சுவலா ஆடியோ லான்ச்சுக்கு வர வந்தவங்க எல்லாரையும் வாழ்த்துறேன். பட் இது நாங்க ஸ்கிரீன் பண்ணல. இது ஸ்ட்ரைட்டா யூடியூப் சேனல்ல நாங்க இந்த ஆடியோவும் ட்ரைலரும் ரிலீஸ் பண்றோம் ஸ்ட்ரைட்டா. அதுதான். வேற ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் பால்ராஜ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல ரிலீஸ் பண்றோம் சார். இந்த இது என்னுடைய ஓன் பேனர்ல தான் இந்த படத்தையும் நான் ரிலீஸ் பண்ண போறேன். பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் தான் தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் ஆக போகுது. மார்ச் 6 இந்த படம் ரிலீஸ். பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் ஆகும். வேற ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நன்றி, வணக்கம். நன்றி சார். கண்டிப்பா உங்களுடைய அந்த ஜேர்னின்றது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை மேடையில் அமர அழைக்கிறேன். திரு ஆர்.கே. அன்புசெல்வன் அவர்களையும் மேடையில் அமர அழைக்கிறேன். தற்போது நமது திரைப்படத்தின் தயாரிப்பாளர், கதாநாயகன் மற்றும் இயக்குனர் திரு பால்ராஜன் அவர்களை மேடையில் அமர அழைக்கிறேன். நமது திரைப்படத்தின் கதாநாயகி ஸ்வேதா ஸ்ரீ அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய மாலை வணக்கம். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இந்த அழகான மாலை நேரத்துல நாம எல்லாருமே ஒரு சிறப்பான சந்திப்புல சேர்ந்திருக்கோம். a celebration of music, a celebration of emotions, and above all it's a celebration of cinema actually. இன்னைக்கு பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிற யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் படத்துல இருந்து லான்ச் ஆக போற இந்த ஆடியோ ஜஸ்ட் சாங்ஸ் மட்டும் கிடையாது. இட்ஸ் a feeling, it's a vibe.
செவிகள்ல ஆரம்பிச்சு இதயத்துக்கு பயணிக்கிற ஒரு இனிமையான பயணம் அப்படின்னே சொல்லலாம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஷுவல்ஸ நம்மளால பார்க்க முடியும். ஆனா அந்த விஷுவல்ஸ உணருனா மியூசிக் மூலமா தான் அந்த விஷுவல்ஸ நம்ம உணர்ந்துட்டு வரோம். Behind every song there is a passion, there is a sleepless effort and எல்லாத்தையும் தாண்டி ஒரு டீமோட கனவு தான் இந்த யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் படம். அண்ட் இன்னைக்கு இந்த கனவை செலிப்ரேட் பண்றதுக்கு இந்த ஆடியோ லான்ச்ல நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கோம். இந்த படத்தோட டீம் ஃப்ரம் விஷனரி டைரக்டர், டைனமிக் ப்ரொடியூசர், இம்பாக்ட்ஃபுல் ஆக்டர் மிஸ்டர் பால் ராஜன், எவர் எனர்ஜெட்டிக் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் ஹீரோயின்ஸ் காயத்ரி ரமாயினிக்கு அவங்களால வர முடியல அண்ட் ஸ்டில் ஸ்வேதா ஸ்ரீ வந்திருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம மியூசிக் டைரக்டர் விஜய் பிரபு ஒவ்வொரு சிங்கிள் நோட்டுக்கும் உயிர் கொடுத்திருக்காரு. இவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க் இன்னைக்கு இந்த கிராண்ட் ஸ்டேஜ்ல ரெகக்னைஸ் ஆக போகுது. அண்ட் ஈவினிங் ஆடியோ லான்ச் அப்படின்னு சொன்னாலே இது ஜஸ்ட் வெறும் டைம் மட்டும் கிடையாது இல்லையா, ஒரு பர்ஃபெக்டான கோல்டன் ஹவர் அப்படின்னே சொல்லலாம். சன்செட் ஸ்கை மாதிரி இந்த ஆல்பமும் வாமா கலர்ஃபுல்லா அன்ஃபர்கெட்டபிளா இருக்க போகுது. Ladies and gentlemen, let's get ready to witness melodies that will trend and lyrics that will repeat in our playlist. So, tighten your seat belts, switch off your stress, switch on your excitement. Let's get started. So, இப்போ நம்ம சிறப்பு விருந்தினர்களை வரவேற்புரை அளிக்க சொல்றதுக்கான நேரத்துக்கு வந்திருக்கும். அந்த வகையில தற்போது இயக்குனர் பேரரசு அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள யாரும் அறியா ஊரோட பெயர்களை தன் படங்களுக்கு சூட்டி உலகறிய செய்தவர் அப்படின்னு சொல்லலாம். பெரிய நடிகர்களை இயக்கி வியக்க வைத்தவர். தற்போது யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் படத்தை பத்தி பேசுறதுக்கு திரு இயக்குனர் பேரரசு அவர்களை அழைக்கிறேன். அவருக்கு முன்னதாக தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டாளர் சங்கத்தின் தலைவர் திரு RK அன்புச்செல்வன் அவர்களை இந்த திரைப்படத்தை பத்தி பேசுறதுக்காக அழைக்கிறேன். வணக்கம். வந்திருக்க வீடியோ நண்பர் அனைவரும் லேட் ஆகி போச்சு, கோச்சிக்காதீங்க. நானும் 2 ஹவர் உட்காந்துருந்தேன், நீங்க 3 ஹவர் உட்காந்துருக்கீங்க. என்னன்னா கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கிடைக்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன்ங்கிற டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ நம்ம பால்ராஜ், இதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்தில் இவ்வளவு திறமையா ஒரு படத்தை எடுத்து வந்து இது என்னன்னா ஆதித்யாவில் விழுந்து வச்சிருக்காரு. ஆதித்யா ஹோட்டல் ஆதித்யாவில் விழுந்து வச்சிருக்காருன்னா அவரை நம்ம தனியாக இருக்க அத்தனை பேர் நம்ம பாராட்டு. என்னன்னா எவ்வளோ நீட். நான் கேட்ட ஒரு 2 நாள் ஆஃபீஸ்க்கு வந்து என்னப்பா ஆதித்யா இல்லை சார், எனக்கு வந்து சும்மா கச்சா முச்சாலாம் வச்சு இது பண்ண பிடிக்காது, நீட்டாக பண்ணி முறையாக செய்யணும், சினிமா பார்க்கணும், சினிமா செய்யணும்னாரு. அதை கரெக்டாக கொண்டு வந்து ஆதித்யா வச்சுட்டாரு. ஒரு மனிதர் என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்குங்கிறதுக்கு இந்த யார் அந்த பையன் நான் தான் அந்த பையனுங்கிற டைட்டில் கேட்கும்போது அண்ணாமலை பள்ளிகளுக்கு ஞாபகம் வருது. ஆனால் அது நினைக்காதீங்க, ஏன்னா இது படம் சினிமா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்ன சொல்றதுன்னு எனக்கு ரொம்ப என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு ப்ரொடியூசரா வந்து இன்னைக்கு டைரக்டர் ஆகி ஹீரோ ஆகியிருக்காரு அப்படின்னா இந்த முயற்சி எல்லாருக்கும் வரணுங்கிறதா என்னுடைய எண்ணங்கள். ஏன்னா இப்ப நம்ம சொன்னாங்க அண்ணன் பேரரசை பத்தி, பைலானங்களாம் 55 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் இருக்காரு. இவங்களாம் இவ்வளோ சாதிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஸ்டேஜில் உட்காந்து இன்னைக்கு பேசுறாங்க, சீஃப் கிட்ட கூப்பிடுறோம்னா அவங்களோட வளர்ச்சி, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இன்னைக்கு மீடியா நிற்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நானும் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அதனால எல்லாருமே நீங்களும் இந்த இருக்கிற மீடியாலாம் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்லி சொன்னாங்க. ஆனால் 100 நாள் வரைக்கும் போனால் கூட 1 மணி நேரம் வச்சுட்டு வந்துடுறாங்க. இங்கே 4 மணி நேரம் மீடியா உட்கார வச்சுட்டு நிற்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சீக்கிரம் ஆரம்பிக்குமான்னு சொன்னேன், ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் நம்மளுடைய யார் அந்த பையன் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் டைட்டில் கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் எங்கள் சங்கத்தோட படங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் பார்க்கணும். என்ன எப்படி நிறைய பேசின ஆசை இருக்கு, டைம் ரொம்ப இல்லை. இருந்தாலும் வந்திருக்க அத்தனை பேர் சொல்றேன், எங்க சங்கத்தை பத்தி எங்க சங்கம் தான் நம்பர் 1ல போயிட்டு இருக்கு. அதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, சொல்ல விஜய். எங்க சங்கம் ஓப்பனா சொல்றேன், தமிழ்நாடு திரைப்பட சிறுமுறை சங்கம்
சென்னையில இல்ல, இந்தியாவில இல்ல, உலகம் முழுக்க எங்க சங்கம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி எங்க சங்கத்தில் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க சங்கத்துல எந்த சூழ்நிலையும் யார் ஏமாத்தாலும் விட மாட்டோம். அப்படி யாரா ஏமாத்த இருந்தாலும் எங்க சங்கத்தில் இருக்க விட மாட்டோம், உடனே அனுப்பிச்சிருவோம். அதே மாதிரி சினிமாவை நம்பி யார் வந்தாலும் எங்க சங்கம் என்னைக்குமே குரல் கொடுக்கும். இதை நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன். ஏன்னா இப்ப எல்லாமே பேச அண்ணா ராஜன் சொல்லுவாரு, நம்ம ரங்கநாதன் சொல்லுவாரு, நேரு சார் சொல்லுவாரு. என்னன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்த மாரி நீங்க இருக்கிற அத்தனை பேருமே என்ன மாரி தான் நீங்களும் வந்திருப்பீங்க. நான் ஒரு காலத்துல ரஜினிகாந்த் மாரி வரணும்னு வந்தேன். ரஜினி, கமல், அப்புறம் விஜய் எல்லாம், அஜித் எல்லாம் அந்த மாதிரி ஒரு நடிகை வந்து போது பிக்சர் குறையா வந்து சினிமாவில் வந்து சேர்ந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு தலைவராக இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னோட உழைப்பு, என்னோட உண்மை, என்னோட நேர்மை, என்னுடைய யதார்த்தமான பேச்சு தான். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் அஞ்சவும் மாட்டேன். எதை சொன்னாலும் நேருக்கு நேர் வான்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு சங்கம்னா எங்க சங்கம் தான். 10 செகண்ட்ல போன் பாருங்க யார் சொல்லி வான்னு சொல்லி கூப்பிட்டு பேசுவேன். நீங்க கூட பார்த்துருக்கலாம். இப்போ இடையில கூட இப்போ தயாரிப்பாளர் சங்கம்லாம் எலெக்ஷன் நடந்திருக்கு. அது என்னோட சப்போர்ட் ஃபுல்லா நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன காரணம்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருந்தாதான் ஒரு சினிமா வளரும், ஒரு நடிகன் வளர முடியும், ஒரு டெக்னீஷியன் வர முடியும், ஒரு ஹீரோயின் வர முடியும், எல்லாம் ஒண்ணு. அதே மாதிரி இன்னைக்கு இந்த டைரக்டர் வந்து இப்ப இந்த படத்தை எடுத்து யார் அந்த பையன், நான் தான் அந்த பையனுங்கிற படத்தை அவர் எடுத்து வந்திருக்காருன்னா இப்ப அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காரு. அது எதுவும் ஆதித்யா வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் இவரை மாரி பிடிச்சத மேல கொண்டு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எந்த சூழ்நிலை மீடியா வந்து நீங்களும் இதே மாதிரி ஒரு வளர்ச்சி அடைஞ்சு நீங்க நாளைக்கு தயாரிப்பாளராகவோ நடிகராகவோ உங்க லட்சியம் என்னமோ வரணும். இது வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்ததுக்கு வந்திருக்க அத்தனை மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுங்க, சினிமாவை நம்பி வாங்க. நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். விஜய் சொன்னால பேர விஜய் எந்த சூழ்நிலையும் எப்ப போன் பண்ணா எடுப்பேன், எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். தைரியமா வாங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார், உங்களுடைய வார்த்தைகளுக்கும் வாழ்த்துகளுக்கும். அடுத்ததா திரை பிரபலங்களையே திக்குமுக்காட வைத்து இவரை பார்த்தாலே பயந்து ஓட வைக்கும் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இரவு வணக்கம். ஏன்னா இது மாலை வணக்கம் இல்லை. எப்போவுமே ஆடியோ ஃபங்க்ஷன் சொன்னால் 4 பாட்டு போடுவாங்க, அதை பார்ப்போம். அதை வச்சு விமர்சனம் பண்ணலாம், ஏதாவது பேசலாம். ஆனால் இதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டாரு அருமைச்சவர் பால்ராஜ். நான் தான் இயக்குனர் பேரரசிட்டு கேட்டேன், எங்கள் தயாரிப்பாளர் அவரே கதாநாயகன், அவரே இயக்குனர், அவரே கதை வசனம்னு போட்டிருக்காரு, புது டி ராஜேந்திரான்னு கேட்டேன். யார்கிட்ட அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சாருன்னு கேட்டேன். தெரியல என்னன்னு சொல்லிட்டாரு பேரரசு. எங்கள் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தீங்களா? நல்ல வேலை. படிச்சுட்டு வந்துட்டார். அதாவது இல்லை, அதாவது அதுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்குது. அந்த திரைப்பட கல்லூரியில் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் திரைப்பட கல்லூரியில் படித்தது வந்து ப்ராக்டிக்கல் ஆகாது. ஏன்னா நான் நிறைய தயாரிப்பாளர் கேட்கும்போது என்ன அப்போ கேப்டன் ஆர்கே செல்வமணி அறிமுகப்படுத்தும் போது 2-3 டைரக்டர் என்ன சொன்னாங்க, என்னையா போய் படிச்சுட்டு வராங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தால் தான் ஏன் கேமரா என்ன ஷார்ட் என்னங்கிறது தெரியும்னு அப்போவே கிண்டல் அடித்த ஆட்கள்லாம் உண்டு. இவர் எந்த கல்லூரியில் படித்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வர்ற எல்லாருமே, அதாவது காசு வச்சிருக்கவங்க எல்லாருமே கதாநாயகம் தான். அதில் எந்த வித சந்தேகமே இல்லை. எதுக்கு இன்னொருத்தரை போட்டு ரிஸ்க் எடுக்கணும்? நாமளே நடித்து அது லாபமோ நஷ்டமோ நாமளே ரிஸ்க் எடுத்துருவோம். இன்னும் ஒரு நல்ல விஷயத்தோட வர்றாங்க, அது நம்ம பாராட்ட வேண்டியது தான். அதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த போஸ்டரை பார்க்கும்போது ஒரு பக்கம் விஜய் சேதுபதி மாதிரி இருக்கார், இன்னொரு பக்கம் சிவகார்த்திகை மாதிரி இருக்கார். ஏன்னா அவருடைய ஃபேஸ் வந்து ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நமக்கு தோணுது. இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அருமைச்சவர் அன்பு செடின்னு சொன்னார், என்கிட்ட வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு. எங்கள் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுப்பீங்களாங்க? கரெக்டாக கேட்டேன். நேர்மையா கரெக்டா இருந்தா எத்தனை கோடி வாங்கிடுவோம். ஏமாத்த வந்து கிட்டே சாப்பாடு கூட்டு வைப்போம். இதுல முக்கியமான விஷயம் என்ன, இப்போ படம் தயாரிக்கிறது ஈஸி, ஃபைனான்ஸ் வாங்குறது கூட ஈஸி தான். ஏதாவது நிலத்தை கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனா தியேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமீபத்தில் கூட சல்லீரல் படத்தினுடைய தயாரிப்பில் ஆரம்பிச்சவர் சுரேஷ் கமால் சொன்னார், எனக்கு மால் தியேட்டர்லாம் கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னார். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நாட்டில் அரசியல் கட்சிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி சினிமா தயாரிப்பாளர் சங்கமும் அதிகமாக இருக்கு. முதல்ல ஒரு சங்கம், ஒரு தொழில்,
இன்னைக்கு சொன்னாதான் கவர்மெண்ட்டை நாம போய் அப்ரோச் பண்ண முடியும். இன்னைக்கு லெவல்ல நம்முடைய இப்போ என்ன தேர்தல் நடக்கல, அருமைச்சவர் அன்புச்செழியன் வந்து தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடந்துட்டுன்னு சொன்னாரு, நடக்கல, இனிதான் நடக்க போகுது. அதுல அதான் நடக்க போகுது. இதுல என்னன்னா இப்போதைய நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்து இங்க பார்க்காம அவர் சொந்த ஊரான காரைக்குடியில போய் முதலமைச்சரை பார்த்திருக்காரு. ஏன்னா இங்க கோட்டையில அனுமதி கிடைக்கலையா என்னங்கிறது நமக்கு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ தமிழ் குமரனும் போட்டியிடுறாரு. இதுக்கு இடையில நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. இதுல ஒரு அரசாங்கத்தின் மூலமா சலுகை கிடைப்பதற்கு நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுமா, இல்ல தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுமா, இல்ல சிறு தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுவாங்கிறது குழப்பத்துல தயாரிப்பாளர் இருக்காங்க. எல்லாத்தையும் பணம் இருக்கு, எல்லாத்தையும் படம் எடுக்கணுங்கிற அறிவாற்றல் இருக்கு. படம் ஒழுங்கா எடுக்கணும்னு சொல்லுங்க. படம் ஒழுங்கா எடுத்து நம்ம ஏன் அர்த்தத்துக்கு கை எடுத்தீங்களா? படம் ஒழுங்கா எடுக்க சொல்லுங்க. நம்ம டைரக்டர் கொடுத்தா படம் எடுக்க சொல்லுங்க. கவர்மெண்ட் நம்பியே படம் எடுத்தா எப்படி கவர்மெண்ட் கொடுக்கும்? நம்ம ஆளு படம் கரெக்டா எடுக்க சொல்லுங்க. நம்ம படம் எடுத்தா எவன்ட்டு கை நீட்ட வேண்டியது இல்லைங்க. அவருக்கு சொல்லுங்க, பாலராஜ் சொல்லுங்க, இப்ப அவர்தான் பேசுறது சொல்லுங்க. பாலராஜ் சொல்லுங்க. ஏன்னா இப்ப சமீபத்துல இல்ல, நாங்க இப்ப சமீபத்துல இந்த வாரம் ஒரு 5 படம் தொடர்ந்து பார்த்தோங்க. இப்ப அண்ணன் வச்சு சொல்ற, அரசாங்கத்தை நம்பி யாரும் படம் எடுக்காதீர்கள், சலுகையை நம்பி படம் எடுக்காது. உங்களோட உண்மையான கதையை நம்பியும் உங்களுடைய பணத்தை நம்பியும் உங்களோட திறமை நம்பி படம் எடுத்தால் யாருக்கிட்ட கையெழுந்த என்னுடைய அருமையான தாழ்மையான கருத்து. நன்றி. அண்ணன் தெளிவா பேசுவார். நான் தெளிவா பேசுறேன்னு அவரே பேசிட்டு போயிட்டு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரை விட நாங்க தான் அதிகமா படம் பார்க்கிறோம். நமக்கே தெரியும், கடந்த 3 நாட்கள 5 படம் பார்த்திருக்கோம். 5 படமும் ஒரே கிளைமாக்ஸ் உண்டா இல்லையா? 5 படமும் ஒருத்தர் லவ் பண்றாங்க, அப்புறம் பிரேக்கப் ஆகுது, அப்புறம் மறுபடியும் சேர்றாங்க. கிளைமாக்ஸ்ல ஒரே டைலாக் தான். 3 படமும் ஒரே டைலாக். இப்படி இருந்தா எவங்க படம் பார்ப்பான்? ஏன் ஒரு கதை கேட்கும் போது இது ஏற்கனவே வந்த மாதிரி இருக்க அந்த கதைன்னு யாருக்குமே அறிவாற்றல் இல்லைன்னு சொன்னா அப்புறம் என்னத்த நீங்க பணத்தை போட்டு படத்தை எடுக்க போறீங்க? எனக்கு சந்தேகமா இருக்கு. அதான் ஒரு கோளாறு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நான் இதை சொல்ல வைக்கப்படல. இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று ஸ்வீட்டி நாட்டி கேசி சூப்பர் படம். நிச்சயமா அந்த படம் சூப்பர் கலக்கல் வசூல்ல பண்ண போகுது. நீங்க அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அதிகமே வரும். எதுக்கு சொல்றோம்னா, அது நாட் ஒன்லி செக்ஸ் மூவி, அதுல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான கதை இருக்கு. அந்த டைரக்டர் ராஜசேகர் நல்ல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாற்காலி நுனியிலே உட்கார வச்சுட்டாரு. ஏன்னா ஏற்கனவே பழைய கதாநாயகி முன்னையும் பெருசு. நம்ம அதாவது சுந்தரா டிராவல்ஸ் ஒண்ணு நடிகை, அதுக்கப்புறம் இனியா, 2 பேரும் வந்து பயங்கர கலக்கல். அந்த கேமராமேன் ரொம்ப கொடுத்து வச்சவர், அடிக்கடி க்ளோஸ்அப் அதே காமிச்சுக்கிட்டு இருக்காரு. நமக்கும் பயங்கர சந்தோஷமா இருந்தது. அது கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் கிளைமேக்ஸ். இதுல ஜனநாயகம் படம்லாம் வந்து சென்சார்ல தடைப்பட்டு போச்சு அதுன்னு சொல்றாங்க. சென்சார்ல அது எப்படி அப்படின்னு தெரியல. அந்த ப்ரொடியூசர் நல்லவர். ஏன்னா துணிச்சலா கோயம்புத்தூர்ல இருந்து வந்து பாலராஜன், அவர் பேரு சுரேஷ், அவர் படம் எடுத்திருக்காரு. ராஜசேகர் நல்ல படம் எடுத்திருக்காரு. என்னன்னா செக்ஸ் படமாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான கதையோட எடுத்திருக்காங்க. வர்ற தயாரிப்பாளர்கள் வித்தியாசமான கதையோட வாங்க. இந்த தலைப்பு ரொம்ப நல்லா இருந்தது. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். ஒருவேளை டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ அவரை பையனா சொல்லிக்கிட்டாரா என்னன்னு நமக்கு தெரியல. இதுதானே அவரை பையன் சொல்லிட்டாரு. நான் தான் அந்த பையன். இந்த துணிச்சல் யாருக்குமே வராது. அந்த அடிப்படையில் அவரை நம்ம பாராட்டணும். இதுல முக்கியமான அம்சம் என்னன்னா, எல்லாருமே சொல்றாங்க வழக்கமா ஹீரோயின்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு கண்டிப்பா வரணும், வரமாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அவங்க மீட்டர் எங்கேயாவது ஓடுதான்னு நமக்கு தெரியல. அந்த அடிப்படையில் அங்க வரலையாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இப்பெல்லாம் வந்து ஹீரோயின் என்ன பேசுறாங்க சொன்னா அவங்க ஒன்றும் தெலுங்குல பேசுறாங்களா, இந்தியில பேசுறாங்களா, இங்கிலீஷ்ல பேசுறாங்க, நமக்கும் புரிய மாட்டேங்குது, கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லி 3 மணி நேரம் போட்டு கழுத்து இருக்கிறாங்க. ஆனா எடிட்டர்ட்ட போனா 10 நிமிஷம் போங்க சார், எடுத்துட்டு போங்க சார், எவரும் பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. இது எங்களுக்கு கஷ்டம் என்னன்னா,
3 மணி நேரம் உட்காந்து அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் எடுத்து விட்டு 10 நிமிஷம் வராது. இப்ப புதுசா யூடியூப்ல போட்டிருக்காங்க, நீங்க ஏற்கனவே முதல்ல 5 பேர் போடுற அந்த கண்டென்ட்டுக்கு தான் காசு, மீது எதுக்குமே காசு கிடையாது. அப்ப போட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ நாங்களும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால புதுசா நாங்க கண்டென்ட் வந்துன்னா தான் எங்களுக்கு வருமானம். இப்போ தேவையில்லாம எதையும் போட்டு நான் பேசாதெல்லாம் போட்டு தமிழில் போடுறாங்க, போடுறது என்னுடைய சகோதரர்கள் தான். நான் என்ன செய்ய முடியும்? சரி, அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்குன்ட்டு நான் விட்டுட்டு போயிடுறதான். எதுக்குன்னா, எப்படி தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அதே போல நாங்க மீடியாக்காரங்களும் பாதிக்கப்படுறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் போலீஸ் அதிகாரியா இருந்திருக்கேன். போலீஸ் அதிகாரியும் வீட்டில் ஒழுங்கா சாப்பிட முடியாது, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. அதே மாதிரி இந்த மீடியாக்காரங்களும் நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. ஏன்னா எந்த சமயத்தை பாருங்க, 5 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணி முடிஞ்சிடும் சொன்னா வந்துட்டு, நீ இப்ப மணி பாருங்க, வீட்டுக்கு போனீங்கன்னா யோ எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்ன, வீட்டுல ஒரே பாட்டு. ஆக நமக்கு அங்க ஒரு இடி இங்க ஒரு இடி. ஆபீஸுக்கு போனா என்னையா நியூஸ் எடுத்து வந்திருக்க, கண்டென்ட்டே இல்லை, நானே கண்டென்ட் கொடுக்க முடியும் இப்படி. ஆக நாம் எப்படி தயாரிப்பாளர்கள் சிக்கல் இருக்கிறார்களோ அதே போல மீடியாக்காரங்களும் நாங்களும் சிக்கல்ல தான் இருக்கோம். ஏன்னா யூடியூப், எத்தனை யூடியூப் இனிமே அடுத்த வரப்போகுது, இருக்கிற மூட போறாங்களேங்கிற பயத்திலையும் தான் நாங்களும் இருக்கிறோம். இருந்தாலும் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், வெற்றி பெறுவதற்கு தம்பி பால்ராஜ வாழ்த்துகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வர்றதுனால தான் ஒரு 10-15 பேர், அது கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சினிமா இன்னைக்கு சொன்ன மாதிரி, அன்புச்சையும் அடிக்கடி சொல்ற மாதிரி, புதிய தயாரிப்பாளர்களை நம்பித்தான் சினிமா இருக்கிறது. ஏன்னா பெரிய நடிகர்கள் கூட வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, இல்ல வெளிய மாநிலத்துக்கு போடுறாங்க, இங்க ஷூட்டிங் எடுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி புதிய தயாரிப்பாளர்கள் தான் இப்போதைய சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து பல தயாரிப்பாளர் வர வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தனக்கே உரிய பாணியில் சினிமா தொடங்கி அரசியல் நடப்பு, நாட்டு நிலவரம் என ஜனரஞ்சகமாய் வாழ்த்துறையை நகைச்சுவையாய் கூறியமைக்கு நன்றி சார். அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி ஸ்வேதா ஸ்ரீ அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பால்ராஜ் சாருக்கு தேங்க் பண்ணுறேன். ஏன்னா என்னையும் நம்பி நான் இந்த ரோலுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக நான் இதுக்கு சூட் ஆவேன் அப்படின்னு அவர் என்னை நம்பி இதில் என்னை ஆக்ட் பண்ண வச்சதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த மூவி முக்கியமாக பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய மூவின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதில் நிறைய கருத்து இருக்குது. ஸோ எல்லாரும் அது பார்க்குற ஒரு படம் தான். உங்களோட எல்லாரோட சப்போர்ட்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஸோ தேங்க்யூ. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு? தேங்க்யூ. அதாவது திருக்குறள் மாதிரி 2 வரியில என்னோட கருத்துக்களை இங்க பதிவு பண்ணிருக்கீங்கன்னு நம்பலாம். நன்றி ஸ்வேதா ஸ்ரீ. அடுத்ததாக தமிழ்நாட்டுல இருக்கும் யாரும் அறியா ஊரின் பெயர்களை தன் படங்களுக்கு சூட்டி உலகறிய செய்தவர், பெரிய நடிகர்களை இயக்கி வியக்க வைத்தவர் திரு பேரரசு அவர்கள், இயக்குனர் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இருட்டு அறைகளை முரட்டு கூத்து என்ன படம் சார்? ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. இந்த படங்கள்லாம் இளைஞர்களை குறிவச்சு எடுக்கிற படம். இப்பதான் தெரியுது இது பயதாங்க மாதிரி அளவு குறிவச்சு எடுக்கிறாங்கன்ட்டு. அப்போ ஒரு சமயத்துல வராங்க. அதனால பயதான ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்காரு. அந்த இதுல இருந்து இன்னும் ஒரு விடுபடலை. எல்லாருமே மீடியாக்கள் உங்களை சேர்த்துட்டாரு அவரு. ஓகே, எனக்கு படம் பார்க்கணும் ஒரு ஆசை வந்துருச்சு. பார்த்துருவோம். நான் மட்டும் யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அன்பழகன் ரொம்ப ஆலோசனை பேசினாரு, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்ட்டு.
ஆமாம், சினிமாவில் உள்ள பாசம், சினிமா நல்லா இருக்கணுங்கிற ஒரு வேகம், வெறி. ஆமாம், டோன்ட் வெரி, சினிமா நல்லா இருக்கும். யாரா அந்த பையன், யாரா அந்த ஹீரோ, நான் தான் அந்த ஹீரோன்னு வந்துட்டார் அவரு, பால்ராஜ். நான் ட்ரெய்லர் பார்த்துட்டேன், ட்ரெய்லர் காட்டினாரு, சாங்கும் பார்த்துட்டேன். அதான் ஹீரோங்கிறதுக்கு இப்பெல்லாம் இலக்கணமா ஒன்றும் இல்லை, தலக்கணம் இருக்கக்கூடாது, அவருக்கு இலக்கணமும் இருக்கக்கூடாது. பாய்கரா சார் ஃபர்ஸ்ட் புதியவர்கள் நடிக்கும்போது இயக்குனர் என் பாரதியை தவிர எல்லாருக்குமே இவரெல்லாம் ஹீரோவா அப்படின்னு தான் பார்த்தாங்க. அவர் முன்னால பெரிய ஹீரோவா திரைக்கமரனா உருவாயிட்டாரு. ரஜினி சார் அப்படித்தான், பிகினிங் பார்த்து யாரு கருப்பா பரட்டையா அப்படிதான், இந்த நாளும் நடிக்க வந்துட்டாங்களான்னு தான் பேசுவாங்க. இப்போ அது பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. அது தனுஷ், துள்ளுவது இளமை போஸ்ட்லாம் பார்க்கும்போது ஒரு ஹீரோவே தெரியாது, இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ. அது மாதிரி ஹீரோக்கு ஒரு அழகா இருக்கணும், சிவப்பா இருக்கணும் அப்படிலாம் இல்லை, அந்த கதைக்கு பொருத்தமா இருக்கணும். ஒரு கதாபாத்திரத்துக்கு யாரு கரெக்டா பொருத்தமா இருக்காங்களோ அவங்க கதாநாயகன். இந்த படத்துக்கு யாரு அந்த பையன், அந்த பையன், ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓகே, இந்த கதைக்கு இவர் பொருத்தமானவர். அவரே தயாரிப்பாளர், அவரே கதாநாயகன், அவரே இயக்குனர். ஒரு தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. இந்த கல்யாணம் பேசும்போது பொண்ணு வீட்டுல கேட்பாங்க, என்ன உருவாக்குறீங்க அப்படின்ட்டு மாப்பிள்ளை வீட்டார்ட்ட. இப்போ மாப்பிள்ளை சைடுல பொண்ணுக்கு 50 பவுன் போடுங்கம்மாங்க, இவங்க அவ்வளோ முடியாது, ஒரு 25 பவுன் தான் போட முடியும். இப்படி பேசி கிடைச்சா மாப்பிள்ளோட கேட்டையில பாதியை போட்டு தான் கல்யாணம் வைப்பாங்க. இதையும் சொன்னா, இந்த யாரும் அந்த பையன், அந்த பையன் இந்த மாதிரி ஒரு டென்ஷன் கண்டிஷன் வருது. ஆனா அது புதுசா இருக்கு. அந்த நாடு சொன்னாரு, இதுல மாப்பிள்ளோட நோக்கம், அவரு பொண்ணு வீட்டுல போய் நகை கேட்கல, பணம் கேட்கல, பொருள் கேட்கல, அவர் போட்ட ஒரே கண்டிஷன் சொல்லாமல, நான் 12 பிள்ளையோ பெற்றுவேன், எனக்கு யாரு பிள்ளைகளும் பெற்று கொடுக்குறாங்களோ அவளையும் பொண்டாட்டி அப்படின்ட்டு. இந்த கதை யார் ஒத்துக்குவா? இப்போ 1 2 பெத்துக்கு முடிஞ்சு வச்சு கதை 12, அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு, டஜன் கணக்குல பெத்து வளர்த்தாங்க. எப்படி பொண்ணு கிடைக்கும்? கடைசியா ஒரு பொண்ணு பேசுறாங்க, இதே மாதிரிதான். அந்த இதுன்னு கேட்கும்போது 25 பவுன் தான் போடுற மாதிரி அந்த பொண்ணு ஓப்பா சொல்லிடுது, நான் 6 கிலோ எனக்கு பெற்று தரேன்றது. ஒத்துக்க, ஓகே, எதுவுமே ஒத்துக்கல, இதாவது பாதிக்காக வந்திருக்க அப்படின்ட்டு இருட்டார்கள் முரட்டை குத்து மாதிரி. எத்தனை குத்துன்னு அந்த 6 இல்லாம 25 போடாம ஒரு 5 பேரும் போட்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பையன் நொந்து சுண்ணாம்பாயி, அதுக்கப்புறம் என்ன ஆகிறாங்கிறதும், இந்த யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். ஆனா அந்த யாரும் அந்த பொண்ணு யாரும் தெரியல. இந்த பொண்ணை வந்து காட்டிருக்கலாம், 6 புள்ள இருக்கிற பொண்ணை பார்த்து காட்டிருக்கலாம். எப்படி வரும்? நீங்க 12 புள்ள பார்க்கணும்னா ஷூட்டிங்கே பெரிய விஷயம், ஆடி விஷயத்துக்கு வருவா. ஆமா, நிறைய சிறிய படங்கள் எல்லாம் பயணிச்சாங்க, சின்ன படங்கள் ஓடுறது இல்லை, சின்ன படங்கள் தியேட்டர் கிடைக்கிறது இல்லை, அதெல்லாம் போய் நல்ல படத்துக்கு தியேட்டர் கிடைக்கும் சார். சின்ன படங்கள் ஓடுறதுலேருந்து போய் நல்ல படங்கள் ஓடும், ஓடிக்கிட்டு இருக்கு.
சங்கீதம் எத்தனை படம் சிறிய பார்க்குறோம், ஆண்பாவம் கொள்ளாத பார்த்துருக்கோம். இப்போ ஜீவா சிறப்படம், ட்ரிபிள் டி, சும்மா பயமுத்துவாங்க. படத்தை படமா எடுக்கணும், அதான் ஆசைக்கு படம் எடுக்கிறது தான் இங்க பிரச்சனை. அங்கதான் விபத்துலாம் உண்டாகுது. நேசிச்சு ஒரு தொழில் கத்துக்கணும். சொன்னாங்க இன்ஸ்டியூட்ல இருந்து நேராக வந்துட்டாரு அப்படின்ட்டாங்க டைரக்டர். அது சிலர் எப்படிவாங்க வண்டியத்தின் சார் இங்க ஒர்க் பண்ணல. ஆர் சுந்தரராஜன் பெரிய சிலுவை படமா கொடுத்தாரு, அவ்வளோ யார்ட்டு ஒர்க் பண்ணல. பாரதி ஒர்க் பண்ணாரு, பாரதி வந்து புட்டநாட்டை ஒர்க் பண்ணாரு, ரா சங்கரன் ஒர்க் பண்ணாரு. பாரதியா ரெண்டு மூணு குருலாம் இருக்காங்க. ஆமா, அந்த அதான் சொல்லிட்டேனே, அண்ணன் எக்கோ பெஸ்டே இருப்பாரு. அது மாதிரி ஆனா ஒரு தொழில் தெரியல ஒரு இயக்குனருக்கு உணர்வு தெரியணும், உணர்வுபூர்வமா ஒரு பலருக்கு தெரியணும். நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அதை மக்களையும் ஃபீல் பண்ண வைக்கணும். நம்ம காமெடியா உங்க இடத்த அவங்க சிரிக்கணும், எமோஷன் எடுத்து அவங்க எமோஷன் ஆகணும். நம்ம ஒரு ஃபீல் சோன்னா அவங்க ஃபீல் பண்ணணும். அவங்க டைரக்டர் மேக்கிங் அதெல்லாம் இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஆடியன்ஸும் ஃபீல் பண்ண வைக்கணும். அது பாட்டாக்கு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ட்ரெயிலர் நல்லா ஃபீலிங்காக பண்ணியிருந்தாரு. அப்புறம் இன்னைக்கு பாருங்க, சிறிய படங்கள் வர்றதே பெரிய விஷயமா இருக்கு, அதுக்கு தேட்டரு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த 13ஆம் தேதி 4 ரீலீஸ் படம், உயிரிழர் உஷா, மின்னலே, காவலர் தினம், மூணுனா மௌனம் பேசியது. ஆமா, அப்போ 4 ரீலீஸ் படத்துக்கு இன்னைக்கு தியேட்டர் கிடைக்குது ஈஸியா. அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா ஸ்டேட் படத்துக்கு போராட வேண்டியிருக்கு. அப்ப ஏற்கனவே வெற்றி அடைஞ்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்ச படத்துக்கு திரும்ப நீங்க இடம் கொடுக்குறீங்க. ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கில் கொட்டி இதுலயே சம்பாதிக்கணும், இது போட்டோஸ் எடுக்கணும், அதுக்கு நான் தர மாட்டோம், அதுக்கு இன்னைக்கு இடம் இல்லை. இதெல்லாம் யாரு கேட்கறது, யாரு பொருள் கொடுக்கறது? ஒரு கட்டமைப்பு வேணும். இயக்குனர் தயாரிப்பாளர் சங்கத்திலே ஒரு கட்டமைப்பு வேணும். இப்போ இந்த 13ஆம் தேதி ரிலீஸ் படம் வெற்றி அடைஞ்ச படம், அதுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். இப்போ சின்ன படங்களை வருது, அன்னைக்கு இந்த சார் 10 இல்லை 4 கூட பார்த்துருக்காங்க. மயிலாஞ்சின்னு படம், நல்ல படம், நல்ல லவ் ஃபீல். ஆனா அந்த ரிலீஸ் படம் இதுக்கு அந்த இது ஈர்ப்பு இருக்குமா அப்படின்னா கேள்விக்குறியா இருக்கு. அவங்க புலம்புறாங்க, என்ன சார் நாங்க போராடி 2 வருஷம் படம் எடுத்துருக்காங்க சார் படத்தை. 2 வருஷம் போராடி படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ண போறதுல நேரத்தில் பார்த்தா 4 படம் ரிலீஸ் வரும்போது அவங்க அப்செட். அவங்க யாரு காப்பாத்துறது, அவங்களுக்கு யாராவது குரல் கொடுக்குறது? ஏற்கனவே மங்காத்தா ஓடிச்சு, படையப்பா ஓடிச்சு. இப்போ ஓடுன வந்து திருப்பி நம்ம தேட்டர் கொடுத்து ஓட வச்சுருக்கும் போது இங்க வாழ்வரம் பாதிக்கப்படுது. புதுசா படம் எடுக்கிறவங்க கூட என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ரீலீஸ்ங்கிறது தனியா ஒரு லிஸ்ட் வைக்கணும். இந்த டேட்ல நீங்க வச்சுங்க, புது படங்கள் இப்போ கரண்ட்ல படம் எடுத்து புதுசா ரிலீஸ் பண்ற படத்தை டெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ 13 படம் ரிலீஸ் ஆகுது, அதுல 4 ரிலீஸ், மற்ற எந்த படமும் ஒன்றும் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது பேசும்போது பயம் இருக்கு. சில சூழ்நிலைகள் நம்ம படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, எல்லாம் இருக்கு, ஓகே. ரிலீஸ் ஆகிற சூழ்நிலை ஒன்று இருக்குல்ல, ஒரு படத்து வெற்றிக்கு காரணம் ரிலீஸ் ஆகிற சூழ்நிலையும் ஒரு காரணம். படம் என்னதான் நல்லா இருந்தா கூட சில சூழ்நிலைகள்ல அது கொஞ்சம் மிஸ் ஆயிரும். அந்த சூழ்நிலை நம்மளே உருவாக்குறோம். அவங்களும் பிடிச்சிருதான், ரிலீஸ் பண்றவங்களும் பிடிச்சிருதான், புதுசா படம் பண்றவங்களும் பிடிச்சிருதான். இந்த ரீலீஸ் கொஞ்சம் ஆமா விடக்கூடாது. நீங்க அது தனியா ஒரு டைம் ஒதுக்குங்க.
இல்ல ரிலீஸ் படம் ரிலீஸ் பண்றவங்களும் ரிலீஸ் இப்போ பண்ணாம தவிர்க்கணும். ஏன்னா ஓடின படத்தை தான் ரிலீஸ் பண்ண முடியும், இன்னும் ஓடாத படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு ஊர்ல ஒரு உசானா பெருசா ஓட்ட படம் இன்னைக்கு ரிலீஸும் போது ஆமா வந்துடும். இது அமைக்க போதில்ல அது கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அப்புறம் இந்த அவார்டு சொன்னாங்க தமிழக அரசு, இது எப்படின்னா இந்த வருஷம் 2026 ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது தமிழக அரசு தேர்வு பெற்று அது தமிழக அரசு விருது அறிவிச்சா அது எப்போ கிடைக்குது? 2036 கிடைக்கும். இந்த 2026 சிறந்த குழந்தை நட்சத்திரம் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு அவார்டு கிடைக்குது. அது வாங்கும்போது குழந்தையாக இருக்குது, அது குழந்தை விட்டு குழந்தை நட்சத்திரம் சிறந்த குழந்தை நட்சத்திரம் வாங்கும்போது அது குழந்தை போய் வாங்கும். இதெல்லாம் இட்லி மறந்த சூடா இருக்கும்போது இன்னைக்கு படம் ரிலீஸ், இந்த வருஷம் ரிலீஸ்னா அடுத்த வருஷம் எங்களுக்கு அவார்டை கொடுத்தா தானே அது திருப்பி வாங்க முடியும். நீங்க இட்லி அவிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாசம் முடிச்சீங்கன்னா 1 மாசம் கழிச்சு கொடுத்தா விருதுங்கிறது ஊக்கப்படுத்துறது, விருதுங்கிறது கலைஞர்களை கௌரவப்படுத்துறது. அந்த விருது அந்த நேரத்தை கொடுக்கணும். சிறந்த கதாநாயகி விருது கொடுக்குறிய அதுக்கு கலைநாயகி வச்சுக்கோம். வாங்கும்போது கலைநாயகி 2 குழந்தையோட இருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறம் விருது வாங்கும்போது யாருக்குமே அந்த சந்தோஷம் இருக்காதுங்க. அதாவது தமிழக அரசுக்கு வேண்டுகோள் 2026க்கான சிறந்த படத்துக்கான விருதுகள்ல 2027 கொடுங்க, 2036 கொடுத்துடாதீங்க. அது யாரும் சந்தோஷம் வாங்க மாட்டாங்க, ஒரு கடமைக்கு தான் வாங்குவாங்க. அதுதான் தமிழக அரசுக்குள்ள நான் கேட்கிற வேண்டுகோள். அப்பப்போ கலைஞர்ல கௌரவிங்க. தேர்தல் வர முன்னாடி மொத்தமா கூட்டு விருதுல கொடுக்காதீங்க. மற்றபடி யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், நீ தான் அந்த பையன். ஆமா, அப்போ மிகப்பெரிய வெற்றி அடையணும். பால்ராஜ் வித்தியாசமா கதை பண்ணியிருக்காரு. நான் சொன்னது இதுல 3 தம்பதிகள் வர்றாங்க. இதுல ஒரு தம்பதி தான் இந்த ஒரு டஜன் உள்ள போகிற லட்சியம் உள்ளவர். அப்புறம் ரவி மீடியா பண்ணியிருக்காரு போலீஸ் ஆஃபீஸரா, அந்த ஃபேமிலி அது வேற மாதிரி ஒரு பிரச்சனை. இன்னொரு தம்பதி அது ஒரு வேற மாதிரி பிரச்சனை. 3 பிரச்சனையுமே வித்தியாசமான பிரச்சனை. ஒரு வித்தியாசமான கதை எடுத்து மக்கள் வித்தியாசமான படத்தை வெற்றியடைய போங்க நம்பிக்கையில நம்ம பால்ராஜ் படம் பண்ணியிருக்காரு. அவருடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்பவே அழகா வலியுறுத்தி இருக்கீங்க. அடுத்ததா அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த திரைப்படத்தின் மூலமா உங்களுக்கு அவங்க கிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா தாராளமா முன்வைக்கலாம். ஷீ இஸ் ரெடி டு ஆன்சர், ப்ளீஸ். அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த படம் நான் மெயினா பண்றதுக்கான ரீசன் இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்க போஸ்டர்ல பார்த்துருப்பீங்க, ரொமான்டிக்கான சீன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டைரக்டர் சாரை மீட் பண்ண போறப்போ ஒரு ஸ்டார்டிங் எனக்கு கேட்டது வந்து இதுல 2 லீட் இருக்காங்க. ஒரு லீட் வந்து நார்மல் டீசெண்டா இருக்கும், இன்னொரு லீட் வந்து ரொமான்ஸ் சீன் வந்து நிறைய இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நான் இல்லை ரொம்ப இன்டர்நேஷன் நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை இவ்வளோ கண்டிப்பா இருக்கும்னு சொன்னாங்க. இல்லை சாரி நான் அது பண்ண முடியாது, எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் சார் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க, இல்லை முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து சார் அதை புரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் சரி ஓகே என்ன சீன் வருதோ அதை எடுத்துக்கலாம், சீட் பண்ணி எடுத்துக்கலாம், நிறைய விஷயம் அப்படி சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயம் நாங்கள் அது இப்போ கிஸ் பண்ற மாதிரி இருக்கோம் அப்படின்னா அதை நாங்கள் நிறைய சீட் பண்ணி எடுத்தோம். அப்புறம் ஃபைனலாக அது நல்லபடியா வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சார் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ வேற டைரக்டர் வந்தா இன்னும் இவங்க இவ்வளவு கண்டிஷன் போடுறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா சார் என்னுடைய கம்ஃபர்ட்டையும் பார்த்து ஒரு நிறைய விஷயம் அவருமே அதை பார்த்துட்டு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ அதுக்காக தேங்க்யூ.
அப்படி இல்லை. இதுல வந்து அந்த காட்சி நிறைய இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஆல்ரெடி சொன்னது வந்து லிப் லாக் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஸோ அதனால சீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால சார் அவரு சப்போர்ட் பண்ணாரு இல்லையா, அந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இல்ல டியூப் போடணும்னு கிடையாது. இப்போ உண்மையாவே இப்போ கேமராலயுமே உண்மையாவே பண்ணாலும் சும்மா இப்படி திரும்பி இப்படி கொடுத்தாலுமே அது பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் இருக்கு. அடுத்ததாக ஆடியோ சிடியை இயக்குனர் திரு பேரரசு அவர்கள் வழங்க தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டாளர் சங்கத்தின் தலைவர் ஆர்.கே. அன்புச்செல்வன், அடுத்ததாக பைல்வான் ரங்கநாதன் அவர்களும் இத்திரைப்படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் கதாநாயகன் திரு பால்ராஜ் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இயக்குனர் திரு பேரரசு அவர்கள் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் திரைப்படத்தின் சிடியை வழங்க வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அதனை பெற்றுக் கொள்கின்றனர். இத்திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தற்போது இப்படத்தின் சிடியை இயக்குனர் திரு பேரரசு அவர்கள் வழங்க சிறப்பு விருந்தினர்கள் அதனை பெற்றுக் கொள்கின்றனர். இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் நன்றி. வந்திருக்க மீடியா நண்பர் எல்லாருமே தயவு செய்து வருத்தப்படாம சந்தோஷம் போங்க. அடுத்த 6-5 உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்குமோ அதை என் மூலியமா நடக்கிறதுல வேலை பண்றேன். நன்றி, வணக்கம். அன்பின் விருது தயாராக இருக்கிறது. அனைவரும் அன்பின் விருந்தை